ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 5 இயர் பிஏ எல்எல்பிக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இன்னும் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகப்படியான கமெண்ட்ஸ், அதிகப்படியான கால்ஸ், இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 100-150க்கு மேற்பட்ட மெசேஜ் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குது. என்னுடைய மொபைலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்கு. சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, எப்பயும் போல நம்ம வந்து யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய விஷயத்தை கரெக்டா நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. பட் இந்த டைம் வந்து என்ன பண்ணல அப்படின்னா, அலாட்மெண்ட் ஆர்டர்ங்கிறது வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணாதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயே நம்மளுக்கு வந்து மேல வந்து கொடுத்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங், அதாவது ஜூலை 23ஆம் தேதி ஈவினிங் 6 o'clock மேல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் வந்து மேல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு பகல் ஃபுல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க. 6 மணிக்கு மேலே ஆன உடனே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. எனக்குமே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு லைவாவே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு ஸ்டூடெண்டோடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட்டா பத்தியும் போட்டு இந்த இடத்துல லாகின் நம்ம கொடுத்தாலும் என்ன ஆகலை அப்படின்னா, லாகின் ஆகல. இந்த மாதிரி தான் வருது. நோ வேலிட் டேட்டா ஆர் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது. காமனா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி தான் வந்து எரர் வருது. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி தான் எரர் வருது. ஸோ யூனிவர்சிட்டி இன்னமும் அஃபீஷியலா என்ன பண்ணல அப்படின்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. முதல்ல மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல மெரிட் லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆனவங்களோ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர்ங்கிறது உங்களுக்கு இந்த காலேஜ், உங்களுக்கு இந்த காலேஜ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுவாங்க. மார்க் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலயும் நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல கூட சொல்லியிருப்பேன். சீட் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது மேனுவலா ஸ்டாஃப் மூலியமா தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கா சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிலே ஆகுது. ஸோ இது வந்து என்னுடைய பாயிண்ட்ல வந்து ஏன் வந்து இவ்வளவு டிலே பண்றாங்க அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து அந்த ப்ரிப்பரேஷன் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா சாய்ஸ் வந்து ஃபில் பண்றதுக்கு வந்து ஆஃப்லைன்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி அதை நீங்க வந்து எங்களுக்கு மேனுவலா வந்து பிடிஎஃப் அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷீட் ஃபர்ஸ்ட்ல வந்து பட்டறைப்பெரும்புத்தூர் லா காலேஜ், புதுப்பாக்கம் காலேஜ், மதுரை, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரா நீங்க வந்து எடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க வியூ பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணும்போது அவங்க வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலேஜ் அப்படிங்கறத எடுத்து அவங்க மார்க் கட் ஆஃப் மார்க்கு ஏத்த மாதிரி தான் சீட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அப்படி அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மேனுவல் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ங்கிறது உங்களுக்கு மேனுவலா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வியூ பண்ணி ஒன் பை ஒன்னா வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிருச்சு இந்த வருஷம். இதே மாதிரி தான் 3 இயர் எல்எல்பி போன வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல இந்த மாதிரி வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பரபரப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு எங்க போ மொபைல எங்க வெளியில போறதா இருந்தாலும் மொபைல் எடுத்துக்கிட்டே போறது, ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தாலும் மொபைல் எடுத்துக்கிட்டே போறது, அந்த மாதிரி அப்படியே வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ரீலோட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போன வருஷம் நடந்தது. அதே மாதிரி பாவம் நீங்க சின்ன பிள்ளைங்க 5 இயர் பிஎல்எல்பி உங்களுக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, எனிவே நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். இது வந்து யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து நம்ம யூனிவர்சிட்டியா நம்ம குறை சொல்ல போறது கிடையாது. அவங்களுடைய ஒர்க் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10 அப்ளிகேஷன் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட அதிகப்படியான அப்ளிகேஷன் செகண்ட் ரவுண்ட்ல மோஸ்ட்லி இருக்கக்கூடிய சீட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி விட்டுருவாங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல. சரிங்களா, மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் சீட் வேகன்சி தான் தேர்ட் ரவுண்டுக்கு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6 மணிக்கு சொன்னாங்க அப்படின்னா நம்ம 6 மணிக்கே தான் நம்ம வந்து வியூ பண்ணி ஓப்பன் பண்ணி நானே என்னுடைய டைம் ஒதுக்கி நானும் உங்களுக்கு நான் கிளிக் பண்ணி வியூ பண்ணி தான் செக் பண்ணி பார்த்தேன். பட் வந்து ஓப்பன் ஆகல. சரிங்களா, இந்த டேட் படி இப்போ டைமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 23 கிட்டத்தட்ட 8 மணி ஆயிட்டு இருக்குது ஈவினிங் போல 8 மணி பிஎம். சரிங்களா, இந்த டேட்ல கூட நான் லாகின் பண்ணி பார்க்கல, லாகின் ஆகல. மேபி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு மட்டும் தான் ப்ரோ வரல, எனக்கு மட்டும் தான் வரல அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி வந்து சொல்றீங்க. எனக்கு பார்க்கவே ஓகே, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒவ்வொரு ஆளுக்கும் என்னால வந்து ரீப்ளை பண்ண முடியல. நீங்க தப்பா எடுத்துக்கிற வேண்டாம். ஏன்னா ப்ரோ இது வரைக்கும் நல்லா ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இன்னையில இருந்து ரிப்ளைவே பண்ண மாட்டீங்கன்னு நீங்க நினைக்கலாம். உங்களுடைய சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. இருந்தாலும் என்னுடைய பிஸி ஷெடியூலையும் நான் உங்களுக்கு வீடியோவும் ஷேர் பண்ணணும், என்னுடைய ஒர்க்கும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு அதர் கிளைண்ட்டும் எனக்கு வந்து கால் பண்ணி ஒரு ப்ரெஷர் மேல ப்ரெஷரா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான டைம்ல இருந்து போயிட்டு இருக்குது.
ஸோ ரீப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வந்து நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா என்னை வந்து அதை ஃபீல் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா மெரிட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட் அலாட்மெண்ட் வரும். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஓப்பனா எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கும் ரிலீஸ் ஆயிரும். சரிங்களா? ஒவ்வொரு ஆளுக்கா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது ஜஸ்ட் என்ன இஷ்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியல. சரி, நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம்ல. ஏன்னா நம்ம வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது மே மாசம் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த டேட்ல ரிலீஸ் ஆச்சு. ரிசல்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டோம்ல. இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸ், நம்ம 2 டேஸ் கூட கிடையாது. எப்படி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு நைட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில நம்ம என்ன பண்ணலாம்னா வியூ பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். உங்க கூட நானும் இருக்கிறேன். என் கூடயே நீங்க வந்து டிராவல் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சரியான ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலேஜில் போயிட்டு அட்மிஷன் போடுறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு உண்டான ஃபுல் சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த வீடியோவை மறக்காம நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ தயவு செய்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் வந்து ஓப்பன் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ கூட கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.